லஞ்சுக்கு நான் ஆம்பூர் நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் ஜீரக சம்பா அரிசி வச்சு தான் நம்ம பண்ணுவோம். நம்ம முழு பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுவோம். இது இந்த மீட் ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கும். அந்த அரிசியும் அந்த மீட்டும் கரெக்ட் டெக்ஸ்சரில் குக் ஆகி அது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆம்பூர் பிரியாணி பண்ணி அசத்திடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9 காஞ்ச மிளகாவை ஒரு அரை மணி நேரமாக நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுவேன். இந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆம்பூர் பிரியாணி பண்றதுக்கு. நாட்டுக்கோழியை கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். கடாயில நான் கிரவுண்ட்நட் ஆயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதோட 1 டீஸ்பூன் நெய்யும் நான் ஆட் பண்றேன். இப்போ நம்ம முழு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம செதைச்சு வச்ச பூண்டை மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 to 12 பூண்டை நல்லா உரல்ல செதைச்சு வச்சிருக்கிறேன். நான் அதை தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பூண்டு நல்லா வேகணும். அது வெந்த பிறகுதான் நம்ம பொடியா நறுக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்குனதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட்நட் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயும் இந்த பூண்டும் முதல்ல நல்ல ஃப்ரை ஆகணும். பச்சை வாடை போடுறதுக்கு நம்ம இஞ்சி நம்ம அப்புறமேல் தான் ஆட் பண்ணணும். நம்ம இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த இஞ்சி ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும், பூண்டு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் ஜிஞ்சரை நான் தட்டி வச்சதை நான் ஆட் பண்ணி அதையும் இந்த அனியன்ஸோட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இதை நல்லா நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணணும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரை பண்ணுறதுல தான் அந்த பிரியாணியோடைய ஃப்ளேவரே உங்களுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளியை நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்ல சாஃப்ட் ஆகி இது நல்ல அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா பிளெண்ட் ஆயிடணும். உங்களுக்கு இப்போ கல்லுப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மசாலையை அடி பிடிக்காம நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கிளறி விட்டாதான் உங்களுக்கு அந்த மசாலா அடி பிடிக்காம நல்ல அந்த பிரியாணி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நான் 2 டீஸ்பூன் அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை நான் ஆட் பண்றேன். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைன்னா இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டை நீங்க ஸ்டோர் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேற கிரேவிஸ்க்கு. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிரை தான் நான் ஆட் பண்றேன். நான் லெமன் ஆட் பண்ண போறது இல்ல. எதுக்குன்னா எனக்கு தயிரே கொஞ்சம் புளிப்பா இருக்கிறதால லெமன் தேவைப்படல. ஒரு கைப்படி புதினாவும் 1 கைப்படி கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இந்த கிரேவியை நல்லா நீங்க ஒரு ஸ்மாஷ்டா நீங்க நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் மஞ்சள் தூளை நான் ஆட் பண்றேன். தேவைன்னா கொஞ்சம் உப்பு செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச அந்த நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி நான் இந்த மசாலையே இந்த கோழியில நல்லா வதக்கி விடுவேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த மசாலா அந்த நாட்டுக்கோழியில நல்லா பிடிச்ச பிறகு நான் இன்னைக்கு 3 டம்ளர் தண்ணி இன்னைக்கு நான் ஆட் பண்ணி தான் இன்னைக்கு குக்கர்ல தான் இன்னைக்கு நான் வேக வைக்க போறேன். யூஸ்வலி நாட்டுக்கோழி நம்மளுக்கு கொஞ்சம் இருந்து வெந்தாதான் அது நல்ல பஞ்சு மாதிரி வேகும். இப்போ உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. காரம் தேவைனாலும் கூட இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பேஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எனக்கு காரம் வேண்டாம், நான் உப்பு மட்டும் தான் ஆட் பண்றேன். இப்போ நான் இன்னைக்கு குக்கர்ல தான் இன்னைக்கு நான் இதை வேக வச்சு எடுக்க போறேன். ஒரு 4 விசில் வச்சாலே அது நல்ல பஞ்சு மாதிரி வெந்துடும். நம்ம வெந்த பிறகு நம்ம தண்ணியோடைய அளவை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்பூர் பிரியாணிக்கு நம்ம சீரக சம்பா ரைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நல்ல அது ஃபிளேவர் கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு. நீங்க நாட்டுக்கோழி வெட்டும் போது கொஞ்சம் பெரிய பீஸா வெட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பிரியாணி வெந்து வரும் போது அந்த கோழி உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாவும் உங்களுக்கு உடையாமையும் இருக்கும். நல்ல சங்கி அண்ட் ஜூசி பீஸா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 விசில்லையே அப்படி நல்லா வெந்திருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு காலெல்லாம் எப்படி வெந்திருக்குது பாருங்க. இப்போ நான் ரைஸ் குக்கர்ல தான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன். நான் தண்ணி அளந்து வச்சுட்டேன். 6 டம்ளர் தண்ணி எனக்கு கிடைச்சிருக்கு. அதால நான் 3 டம்ளர் அரிசி தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க அந்த அரிசியை ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. நீங்க கழுவிட்டு நீங்க உடனே நீங்க சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் உப்பையும் செக் பண்ணிட்டேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருந்ததால நான் எதுவுமே ஆட் பண்ணல. வைக்காம நீங்க பாத்திரத்துல தான்
அடுப்புல வைக்கிறீங்கன்னா நீங்க அரிசியை வந்து கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த ரைஸ் டெக்ஸ்சர் வந்து கரெக்டா உங்களுக்கு குக் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 20 நிமிஷத்துல நான் தம்மை திறக்கும் போது அப்படி ஒரு டெக்ஸ்சர் அண்ட் அரோமேட்டிக் பிரியாணி ரெடி ஆயிட்டு இதை நல்லா கிளறி விட்டு நான் 2 டீஸ்பூன் நான் நெய்யும் நான் ஆட் பண்றேன். அது அப்படி ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரியாணி டெக்ஸ்சர், அந்த மீட்டோடைய கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா வெந்து அது அப்படி ஒரு அல்டிமேட்டா இருந்தது. இது ரொம்ப ஈஸி வைக்கிறதுக்கு. நீங்க வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்றதால உங்களுக்கு வந்து ஜாஸ்தி காரம் இருக்காது. இது குழந்தை வந்து பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்பைஸ் கம்மியா இருக்கிறதால அவங்க நல்ல பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு ரைத்தா வந்து அல்டிமேட் காம்பினேஷன். இன்னைக்கு நான் நாட்டுக்கோழியில இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதே போல நீங்க மட்டன்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க.